சரி, ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குதுன்னு நான் பதில் சொல்லிடுறேன். சமீபத்தில் நான் ஒரு மூவி புக் பண்ணேன், ஒன் சைடு ஆம்லேட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மூவியோட டைட்டில் நேம் மாற்றினேன், காதல் பிரம்மா அப்படின்னு. அந்த படத்தை நான் வந்துட்டு மலையாளத்துலேயும் தமிழ்லையும் தெலுங்குலையும் திரையிடலான் இருக்கேன். ஓகே, தேவைப்பட்டால் சரஸ்வதி ஸ்டூடியோ கூட. ஆனால் நான் அந்த படம் எடுத்ததே வெறும் கேரளா ஸ்டூடியோவுக்கு மட்டும்தான் படம் எடுத்தேன். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயுமே திரைப்படத்துக்கு ஒவ்வொரு டைட்டிலு. ஆனால் ஒரு சில மூவிஸ் மட்டும்தான் எல்லா பகுதிகளிலுமே ஒரே டைட்டிலு. ஓகே, அதனால் ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு டைட்டிலானது அமைக்கிறது அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஓகே, அதனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் காதல் பிரம்மா அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுக்கலான் இருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு ஆம்லேட் அப்படின்ற மாதிரி டைட்டிலு. ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு பட்ஜெட்டில் அந்த மூவி அந்தளவுக்கு தான் டப் செய்கிறதுன்றது தான் தோதாகும். அது இல்லாமல் அந்த மாதிரி மூவியெல்லாம் கேரளாவில் மட்டும்தான் தோதாகும். ஓகே, ஒரு கர்மா இருக்குது, ஒரு படிநிலை இருக்குது. ஓகே, சரி, அடுத்து ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் அப்படின்றது இது ஒரு அவசியமாக இருக்குது. இப்போது லொக்கேஷன் அப்படின்னா சேலம் மாவட்டம் இங்கே பயோவிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தியூர் பகுதிகளில் சீலாம்பட்டி பைபாஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் ராசிபுரம் போகிற வழியில் வந்தீங்க அப்படின்னா சந்தியூர் அப்படின்ற பகுதியில் பயோவிஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் இப்போதைக்கு எனக்கான ஒரு அலுவலகம் மாதிரி. ஓகே, ஸ்டூடியோவுக்கும் அதுதான் அலுவலகம், தேவ் ஃபவுண்டேஷனுக்கும் அதுதான் அலுவலகம், தேவ் டிஜிட்டல் காயின்ஸுக்கும் ஒரு அலுவலகம் மாதிரி இப்போ தான் ஓரளவு தோது பார்த்துருக்கேன். அதனால் அந்த அலுவலகத்தை பயன்படுத்திக்கலாம். ஓகே, அல்லது நான் இன்றைக்கி ஈவினிங்கே என்னுடைய ஃபோன் நம்பரு, என்னோடய வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு தேவ் லவ் மியூசிக் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேவ் டைரக்டர் ஸ்டேட்டஸ் அஃபிஷியல் சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் லெட்டர் எழுதலாம், மணி ஆர்டர் அனுப்பலாம். அதாவது இப்போதைக்கு இருக்கிற வசதியை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் சம்பாரிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் அமைச்சிக்கலாம், நல்ல ஒரு வீடு அமைச்சிக்கலாம். இப்போ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, எடுத்தது உடனே எனக்கு அந்த மாதிரி துபாயில் வந்துட்டு ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் சொல்லுங்கள், நான் அங்கே வரேன் அப்படின்றலாம் எப்படி தோதாகும். அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சம்பாரிச்சதுக்கப்புறம் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அமைச்சிக்கலாம். ஓகே, அதனால் லொக்கேஷன் நான் சொல்லியிருக்கேன், ஓரளவு தோது பார்த்துக்கலாம். அடுத்தது வேலை தான் நிறையா இருக்குது, ஒவ்வொரு படிநிலையை தான் தோது பார்க்கணும். அடுத்தது ஒவ்வொரு மூவிக்குமே பார்த்திங்கன்னா அது நீங்கள் ஒரு கொத்து வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் ஒர்க்குன்னா ஒரு நாளாகும். ஒரே நாளில் எப்படி செய்ய முடியும்? நாளாக அதே மாதிரி தான் சினிமாவும். ஒரு மூவி புக் செஞ்சு அதுக்கப்புறம் அதை எடிட் செஞ்சு அதுக்கப்புறம் அப்லோட் செஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த மூவி புக் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இந்த சோப்னாங்கி மட்டும்தான் ரொம்ப அப்படியே ஆன்லைனில் கேப்பே விடாமல் அப்படியே முன்னேறிட்டு. அதுக்கு என்ன காரணம், ஆல்கஹால் சேரல, உள்ள பிரெயினில் போனதுன்னு அப்படியே நர்வஸ் சிஸ்டத்தெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாற்றி விட்ருவோம். அது ஏதோ வீடியோ கேம் மாதிரி நினச்சிக்கிச்சு. அதனாலேயே நம்ம வந்துட்டு ஆன்லைனில் அப்படியே தோது பார்த்துட்டே இருக்கணும். அந்த டிவி சேனல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கோம், உடனே வந்துட்டு ஒரு ஆட் போடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கேப்பே இடாமல் அப்படியே அந்த சேனலாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அப்போலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பொதிகை சேனல் தான் இருக்கும். ஒரு 10 மணிக்கு மேலே அந்த சேனலில் வந்து ஒர்க் ஆஃப் பண்ணிடுவாங்க. வெறும் ஒரு இதாக தான் இருக்கும். காலையில் மறுபடியும் 6 மணிக்கு வந்துட்டு ஆன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, 24 மணி நேரம் சேனல் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதனால் அதுக்கு வந்து ஆல்கஹால் சேரல இல்லையா, அதனால் வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஆன்லைன்லேயும் அதே மாதிரி அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தோதாகாது. ஒரு சினிமா தேட்டருக்கே போனீங்கன்னா கூட ஒரு 3 மணி நேரம் ஒரு படமா